தமிழ்நாட்டு மக்களை பாதம் தொட்டு உங்களை பணிவோடு கேட்கிறேன். போனால் வராதது உயிர் மட்டும்தான். அந்த உயிர் ஒரு முறை போய்விட்டால் மீண்டும் அந்த உயிரை திரும்ப பெற முடியாது. சிந்தித்து செயல்படுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரிலே தேர்தல் பிரச்சாரத்திலே 39 உயிர்கள் பலியாகப்பட்டிருக்கிறது. அந்த 39 உயிருக்கும் காரணமானவர் தாவேகா தலைவர் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும். காரணம், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று சொல்லுவார்கள். அவர் காலத்தையும் மதிக்கவில்லை, கடமையையும் மதிக்கவில்லை. தாமதமாக வந்த ஒரே காரணத்திற்காக 39 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இந்த உயிர் பலிக்கு முழு காரணம் தாவேகா தலைவர் விஜய் மட்டும்தான். அப்பாவி ஜனங்கள் 39 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அதிலே ஆண்கள் 13 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், பெண்கள் 17 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள் பாவம், ஆண் குழந்தைகள் 4 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், பெண் குழந்தை 5 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 39 பேர் அந்த பிரச்சார கூட்டத்திலே மரணமடைந்து உயிர் சேதமடைந்திருக்கிறது. இன்னும் கவலைக்கிடமாக 51 பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். கரூரிலே தேர்தல் பிரச்சாரத்தை பாதையில் முடித்துவிட்டு சென்னை நோக்கி பனையூர் வீட்டிற்கு ஓடி ஒளிந்த விஜய் எங்கே? சென்னையிலே இருந்து மருத்துவமனையை தேடி வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கே? சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மக்கள். இன்றைக்கு கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிற 3 பக்கங்களில் ஒரு பக்கத்தினுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? இந்த உயிர் சேதத்திற்கு விஜய் காலதாமதமாக வந்ததுதான் முக்கிய காரணம் என்று அவர்கள் அந்த அறிக்கையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். தாவேகா தலைவர் பிரச்சாரத்தால் தான் உயிர் சேதம் ஏற்பட்டது என்பதை மறைப்பதற்காக தாவேகாவினர் இன்றைக்கு வைக்கிற குற்றம் என்ன தெரியுமா? அரசு எங்களை பழி வாங்குகிறது, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்று கூறுகிறார்கள். டிஜிபி அலுவலகத்திலே ஒரு விளக்கம் தந்திருக்கிறார்கள். டேவிட்சன் தேவாசீர்வாதம் சொல்லி இருக்கிற பதிவு என்ன தெரியுமா? காவல்துறையிலே எங்களிடத்திலே தாவேகா தலைவர் செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை 3 மணியிலிருந்து 10 மணிக்குள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று எங்களிடத்தில் அனுமதி பெற்றிருந்தார்கள். ஆனால் எங்களை தொடர்பு கொள்ளாமல் தாவேகாவினர் எங்கள் தலைவர் 12 மணிக்கெல்லாம் வேலுச்சாமிபுரத்திற்கு வந்து விடுவார், பிரச்சாரத்தை தொடங்கி விடுவார் என்று சொல்லி பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஊடக வாயிலாக தாவேகாவினர் விளம்பரப்படுத்தி விட்டார்கள். சரியாக 12 மணிக்கெல்லாம் வேலுச்சாமிபுரத்திற்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்து விடுவார் என்று சொல்லி சூறாவளி பிரச்சாரத்தை போல் செய்து விட்டார்கள். எனவே மக்கள் காலை 10 மணியில் இருந்தே அந்த இடத்திற்கு மெல்ல மெல்ல கூட ஆரம்பித்து விட்டார்கள். 12 மணிக்கெல்லாம் வந்துருவார்னு. தாவேகாவினர் கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டானாவ ஏன் அனுமதி தரல அப்படிங்கிறத டிஜிபி அலுவலகத்தில் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ரவுண்டானா லைட் ஹவுஸ்க்கு ஒரு பக்கம் பெட்ரோல் பங்கு இருக்கு, இன்னொரு பக்கம் அமராவதி ஆற்று பாலம் இருக்கு. இதுக்கு இடையில இந்த பிரச்சார கூட்டம் நடந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் குரங்கு சேட்டை பிடிச்சவங்க, அந்த பெட்ரோல் பங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டோட்டலா அங்க கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் காலியா இருப்பான். அதனாலதான் அந்த இடத்தை அவங்க கொடுக்கல. அடுத்து உழவர் சந்தையை கேட்டாங்க, அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா உழவர் சந்தை ரொம்ப சின்ன இடம், குறுகலான இடம். இவங்க கடிதத்துல பதிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா 10,000 பேருக்கு மேல அந்த கூட்டத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கடிதத்துல பதிவு செய்திருக்காங்க. ஆனா அங்க வந்தது 27,000 பேர் வந்திருக்காங்க.
அதனாலதான் வேலுச்சாமிபுரத்தை காவல்துறை அனுமதி அளித்ததற்கு காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் பிரச்சாரத்துக்கு முதல் நாள் தான் நம்ம அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல முதல் நாள் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு போறாரு. சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு போறாரு. அதனாலதான் அந்த இடம் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படின்னா, எங்க தலைவர் விஜய் பேசிட்டு இருக்கும் போது எதற்காக மின்தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் பொய். ஏன்னா கரூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எங்கள்கிட்ட கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே தாவேக்காவினர் வந்து எங்களுக்கு மின்தடை செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுத்தாங்க. ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மின்தடை நாங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பிட்டோம். அப்புறம் எப்படி நாங்க அதை மின்தடை செய்வோம்? விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா தெருவிளக்கு எரியும், கடைகள் எல்லாம் லைட் எரிஞ்சு. அதை நீங்க கவனிங்க, வீடியோவில் நல்லா பாருங்க. நாங்க மின்தடையே பண்ணல, ஆனா தாவேக்காவினர் மின்தடையை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மின்தடை இருந்துச்சு. எது தெரியுமா? அவங்க வச்சிருந்த ஜெனரேட்டர், அவங்க வச்சிருந்த போக்கஸ் லைட்டு, அவங்க போட்டிருந்த கட் அவுட்டுக்கு போட்டிருந்த விளம்பர விளக்குகள், இவைகளெல்லாம் விஜய் ரசிகர்கள் குரங்கு சேட்டை பிடிச்சவங்க அப்படியே அந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள போறான். போய் அந்த ஜெனரேட்டர் ரூம் அப்படியே சப்புதாட ஆகுது. அப்ப அங்க இருந்த போக்கஸ் அப்படியே சாயுது, கீழே விழுகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மரத்து மேல ஏறுறான், ஹாஸ்பிட்டாசிட் மேல ஏறுறான். அங்க அந்த மரம் அப்படியே முறிஞ்சு விழுகுது. அப்புறம் ஒரு டேனேஜ் இருக்கு, அந்த டேனேஜ் உடைஞ்சு கீழே விழுகுது. இப்படி அத்தனை சேட்டை, குரங்கு சேட்டைகளையும் விஜய் ரசிகர் செய்துட்டு இன்னைக்கு அரசு மேல குற்றம் சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆம்புலன்ஸ ஸ்பாட்டுக்கு வர சொன்னதே ரசிகர்கள் தான். முன்னேற்பாடா ஆம்புலன்ஸ வேலுச்சாமிபுரத்துக்கு வர சொன்னதே ரசிகர் மன்றம் தான். ரசிகர் மன்றம் தான் அங்க வந்து ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்க சொன்னாங்க, முன்னெச்சரிக்கை ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா விஜய் பேசும்போது மேடையில ஏறி அந்த பஸ்ல ஏறி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இங்கேயே ஆம்புலன்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிறாரு. அப்புறமா என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை ரசிகர்கள் போட்டு சட்டையை கட்டிட்டு அடி அடின்னு அடிக்கிறான். நீங்க அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. அடி அடின்னு அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான்? அப்ப அவன் சொல்றான், நான் இப்பதான் ஒரு குழந்தைய போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வர்றேன், மறுபடியும் இங்க இருக்கிறவங்கள நான் காப்பாத்தணும், என்னை விடுங்க அப்படின்னுங்கிறான். ஒன்னும் புரியாம அடிக்கிறானுங்க. எவ்வளவு பெரிய கொடுமை சார் இதெல்லாம். மூன்றாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படின்னா, காவல்துறை சரியா பணி செய்யல, சரியான ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முற்றிலும் பொய். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதே வேலுச்சாமிபுரத்துல விஜய் பேசுனதுக்கு முதல் நாள் பேசுறாரு. அவருக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட காவலர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 137 பேர் மட்டும்தான். யாரு? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு 137 காவலர்கள் தான் அந்த பணியில் ஈடுபட்டாங்க. ஆனா ஒரு கவுன்சிலரா கூட ஜெயிக்காத விஜய்க்கு 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில இருந்தாங்க, பணி செஞ்சாங்க. 500க்கு மேற்பட்ட காவலர்கள். அதை விஜயே காவல்துறையை பாராட்டி பேசியிருக்காரு. எப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. அவரு ஈரோடு வழியா வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுல இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு, அங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து அவர் வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஏன் 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா, அந்த இடையில பூரா வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறான். பத்தாம அவன் அங்க இருந்து பஸ்ல வரும்போது அவருக்கு பின்னாடி ஒரு 2000 பேர் வந்துகிட்டே இருக்கான். பின்னாடியே வர்றான், முன்னாடி அவன் போய் நிக்கிறான். இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? விஜய் அங்க இருந்து வர்றாரு. வரும்போது என்ன செய்யறாரு அப்படின்னா, கூட்டத்தை பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இருந்த பஸ்ஸுக்குள்ள லைட் ஆஃப் பண்றாரு. லைட் ஆஃப் பண்ண உடனே
அந்த தொண்டர்கள் பூரா விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி வர்றாங்க. வரவுன்னு என்ன பண்றாருன்னா லைட்டை போடுறாரு. உடனே கத்துறான். உடனே விஜய்க்கு ஒரே சந்தோஷம். மறுபடிக்கு லைட் ஆஃப் பண்றாரு. அதுக்கப்புறம் மறுபடிக்கு முண்டி அடிச்சு ஓடியாடுறான். மறுபடிக்கு லைட்டை போடுறாரு. கத்துறான். அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். சினிமா தானம் பாருங்க, எனக்கு எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளவு உற்சாகமா செயல்படுறாங்க அப்படின்னுங்கிறத அவரு எங்கே டெஸ்ட் பண்றான்னு பாருங்க. பிரச்சாரத்துல டெஸ்ட் பண்றாரு. இது நடந்த உண்மை. அப்ப காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தி அந்த பஸ்ஸ வேலுச்சாமிபுரத்துக்கு மெல்ல 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 வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு பிரச்சார இடத்துக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்ப விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, காவல்துறை சிறப்பாக பணியாற்றினார்கள், நன்றி அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி காவல்துறை சரியா செயல்படலைன்னு சொல்ல முடியும்? அந்த குற்றச்சாட்டும் பொய். 4வதா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. எப்படின்னா, செந்தில் பாலாஜி எப்படி சம்பவ இடத்துக்கு 20 நிமிஷத்துக்குள்ள எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்றான். ஏண்டா டேய், அவர் ஒரு அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர். அவர் தொகுதியில ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப அவர் வராம யாரா உன் தாத்தா நாடா வருவேன்? ஏண்டா கூமுட்ட பயல்களா? இன்னொரு காரணத்தை நான் சொல்றேன், கேட்டுங்க. ஏன் செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு வந்தாரு தெரியுமா? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதையும் நான் இப்ப சொல்றேன், கேட்டுங்க. இரவு 7:30 மணிக்கு சென்னையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆலோசனை நடக்கும் போது 7:30 மணிக்கு சென்னையில அரசு அதிகாரிகளோட ஆலோசனை செய்து திட்டங்கள் பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா, அவருக்கு தொலைபேசியில ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி கரூர்ல விஜய் பிரச்சார கூட்டத்துல அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு 4 பேர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க, சிலர் மயக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தொலைபேசியில சொல்லப்படுது. அப்ப உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து முன்னாள் அமைச்சர், அந்த மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜிக்கு தொலைபேசியில தொடர்பு பண்றாரு. தொடர்பு பண்ணி உடனே நீ சம்பவ இடத்துக்கு போ, அங்க என்ன நடக்குதுங்கிறத பாரு, மருத்துவமனைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை விடுறாரு. அதுக்கடுத்து தஞ்சாவூருக்கு கிளம்பிட்டு இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தொடர்பு பண்றாரு. உடனே நீங்க அந்த இடத்துக்கு போங்க, அங்க என்ன நடக்குது, இந்த சம்பவங்களை போய் பாருங்க, மருத்துவமனைக்கு நீ உடனே போங்க, அந்த மாவட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கட்டளை விடுறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு தொலைபேசியில பேசுறாரு. பேசி உடனே நீங்க கரூர் போங்க அப்படின்னு சென்னையில இருந்து அவர் போறாரு. எங்க சம்பவ இடத்துக்கு போறாரு. இதுக்கு காரணம் யாருன்னா, தளபதி இட்ட கட்டளை. அதை முதல் புரிஞ்சுக்கிறணும். அடுத்து என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த மாவட்ட கலெக்டர் தங்கவேலுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டாரு. அங்க என்ன நடக்குது, உடனே போங்க, அங்க என்ன பணிகள் செய்யணுமோ அத்தனை பணிகளையும் துரிதமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. யாரு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனே நீங்க சரியான பாதுகாப்போட அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுகளை உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாருன்னா, அங்க மருத்துவமனையில இருந்து டீனுக்கு பேசுறாரு. தலைமை மருத்துவர்கிட்ட பேசி பக்கத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவமனையில் இருக்கிற டாக்டரை உடனே அங்க வந்து பணி செய்ய சொல்லுங்க, செவிலியர்களை உடனே அங்க வர சொல்லுங்க, அத்தனை பேரும் அந்த பணியில ஈடுபட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாரு. 10 3 மாவட்ட கலெக்டர்களுக்கும் தொலைபேசியில தொடர்பு பண்ணி அங்க போய் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான அரசு அதிகாரிகளை பூரா தொடர்பு பண்றாரு. யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனாலதான் அந்த இடத்துக்கு செந்தில் பாலாஜி வந்தாரே தவிர, உடனே இவன் என்ன சொல்றான், செந்தில் பாலாஜி வரலன்னா இவர் ஏன் வரலன்னு சொல்லுவான். செந்தில் பாலாஜி வந்த உடனே இப்ப என்ன சொல்றான், அவர் எப்படி அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு 20 நிமிஷத்துக்குள்ள வந்தாரு அப்படின்னுங்கிறான். ஏண்டா கூமுட்ட பயல்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சரா இருந்தவர், மாவட்ட கழக செயலாளர், ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவர் தொகுதியில், அப்புறம் அவர் வராம யாரா வர்றது? கிறுக்கு பயல்களா, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கடா. அடுத்து என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நடு இரவு உடனே தனி பிளைட்ல திருச்சிக்கு வந்து திருச்சியில இருந்து அங்க கரூருக்கு போறாரு.
கரூருக்கு போய் மருத்துவமனையில காலையில 3:30 மணிக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்க இறந்தவர்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துறாரு. சிகிச்சை பெறவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்றாரு. யாரு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கரெக்டா 3:30 காலையில போயிட்டாரு இங்க. பாருங்க, ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல எப்படி பணி செய்யணுமோ அத்தனை பணிகளையும் செஞ்சுட்டு இரவோட இரவா கிளம்பி அத்தனை பேருக்கும் கட்டளை இட்டுட்டு, அதுக்கு முன்னாடி இங்க எல்லாரும் போய் அந்த இறந்தவர்களை பத்தி சிகிச்சை பெற்றிருக்கிறவங்களை எல்லாரையும் தொடர்பு கொண்டு என்னென்ன செய்யணுமோ அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே 3:30 நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மருத்துவமனைக்கு வந்துட்டாரு. வந்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. சிகிச்சை பெறவர்களுக்கு உடனடியாக சிறப்பான சிகிச்சை அளிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாரு. பாருங்க. ஆனா 7 மணிக்கு பிரச்சாரத்துக்கு வந்த விஜய் உடனே இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து உடனே கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. பத்திரிகையாளர்கள் நிக்கிறான். அவனெல்லாம் சந்திக்கவே இல்லை. துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுறாரு. ஒரே ஓட்டமா ஓடுறாரு. ஓடி அங்கிருந்து திருச்சியில இருந்து தனி விமானத்துல சென்னை போய் அங்கிருந்து பனையூர் வீட்டுக்கு போய் கதவை லாக் பண்ணிட்டு காவலர்கிட்ட சொல்லிட்டாரு, டேய், லண்டன்ல இருந்து என் மனைவி சங்கீதா வந்தா கூட விடாத, ஒரே ஒரு நடிகை மட்டும் வந்தா விடு, அந்த நடிகை யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. போய் படுத்துட்டான். போய் அங்க பனையூர் பங்களாவுல படுத்துட்டாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா இங்க மருத்துவமனையில ஒரு லெட்டர் பேடு கட்சிக்காரன் கூட அங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கான். எல்லா கட்சிக்காரனும் அங்க இருக்கான். புஷி ஆனந்த் எங்கடா போனா? ஏண்டா, உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எங்க போனா? ஆதவர்ஜுன் எங்க போனா? அந்த மாவட்ட செயலாளர் மரியழகன் எங்க போனா? ஏண்டா, அந்த பகுதி செயலாளர் வரல, ஒரு வட்ட செயலாளர் வரல, கிளை செயலாளர் வரல, மாவட்ட நிர்வாகி எவனுமே வரல, மாநில நிர்வாகிகள் அந்த தாவேக்காவில் இருப்பான்ல, எவனாவது மருத்துவமனைக்கு வந்தானா? கிடையாது. ஏன்னா இவங்களால் 39 பேர் இறந்திருக்காங்க. ஒரு பய கூட ஆறுதல் சொல்ல வல்ல. கரூர்ல நீங்க இல்ல, ஆளு எங்க போனாங்கன்னே தெரியல. இது ஒரு கட்சியா? இந்த கட்சியை நம்பி இத்தனை தொண்டர்கள் ரசிகர்கள் போகணுமா? சிந்திச்சு பார்க்கணும் இந்த மக்கள். இதுவரைக்கும் இந்த மருத்துவமனைக்கு போகல. கரூர்ல இருந்த விஜய் அங்கிருந்து சென்னைக்கு பறந்து போயிடுறாரு. ஆனா துபாயில இருந்த துணை முதலமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் துபாயில இருந்து அங்கிருந்து புறப்பட்டு கரூருக்கு அடுத்த நாள் காலையில வந்துட்டாரு. வந்து மருத்துவமனையில துணை முதலமைச்சர் போய் எல்லாரையும் போய் பார்க்கிறாரு. என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி விசாரிக்கிறாரு. உயர்தர சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட்டளைகிறாரு துணை முதலமைச்சர். எங்க துபாயில இருந்து உடனே கரூருக்கு வந்துட்டாரு. கரூர்ல இருந்து விஜய் எங்கடா? கரூர்ல பிரச்சாரத்துக்கு வந்த விஜய் எங்க? மருத்துவமனைக்கு எங்க? ஏன் வரல? என்ன காரணம்? ஏன் வரல? யாராவது சிந்திச்சு பாத்தீங்களா? அவனாவது கேட்டானா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த சாவுக்கு யாரு காரணம் தெரியுமா? தாவேக்காவோட தேர்தலுடைய அவங்க சனிக்கிழமை விஜய் தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கு வருவார்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்கான். ஆனா அந்த அறிக்கையில கரூர்ல அவர் பிக்ஸ் பண்ண டேட் என்ன தெரியுமா? டிசம்பர் 12ஆம் தேதி. டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி தான் கரூருக்கு வர்றதா அவர் ட்விட்டர் பதிவுல போட்டிருந்தாரு. தலைமை கழகத்திலிருந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு டிசம்பர் 12 விட்டுட்டு எதுக்கு இப்ப 27 கரூர்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான். ஏன்னா திமுக முப்பெரும் விழாவை கரூர்ல சிறப்பா நடத்திட்டாங்க. சரியான கூட்டம், மக்கள் சரியான எல்லா ஊடகங்களையும் முப்பெரும் விழா சிறப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்திகள் வந்துருச்சு. அதுக்கு இவர் விஜய் போறதுக்கு முதல் நாள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் போய் கூட்டம் நடத்திட்டாரு. பேசிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டாரு. 2 திராவிட கட்சிகளும் போய் தன்னோட மாச காட்டிட்டாங்க. அப்ப இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம உடனே போகணும், நம்மளுக்கு இருக்கிற மாச நிரூபிக்கணும், இவங்களை விட நம்ம டாப்பா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆணவத்துக்கு, இவருடைய அந்த ஒரு மம்மதையான போதைக்கு இத்தனை மக்கள் 39 பேர் செத்ததுக்கு காரணம் விஜய் தான். அவர் திட்டமிடுதல் என்ன? ஒரு கட்சி தலைவர், நான் என்ன சொல்றேன், ஒரு பிரச்சாரம், ஒரு கட்சியில இருந்து ஒரு பிரச்சாரம் நடத்துறீங்க, நீங்க நடத்த வேணாம்னு சொல்லல, அது ஜனநாயக மரபு.
எல்லா அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டுல அவங்க கட்சி சார்பா பிரச்சாரம் பண்றது அது அவங்களுடைய விருப்பம். எல்லா கட்சிக்காரரும் போவாங்க. ஏது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவனா இருக்கிறவன் எப்படின்னா லேட்டா போ, வேணாம்னு சொல்லல, ஒரு அரை மணி நேரம் போ, ஒரு மணி நேரம் சென்று போ. ஆனா விஜய் கொடுத்திருக்க பயண திட்டம் என்ன தெரியுமா? அவரு காலையில 8:45 நாமக்கல்ல பேசுறாரு. இதுல பதிவுல போட்டிருக்காங்க 8:45 நாமக்கலுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பரவுது. ஆனா விஜய் சென்னையில இருந்து கிளம்புறது 8:45 தான் அவருடைய வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. எங்க? ஏர்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அவர் திருச்சி வந்து அதுக்கப்புறம் நாமக்கல் போகும்போது மணி என்னாச்சு தெரியுமா? 2 மணிக்கு நாமக்கலுக்கு போறாரு. 2 மணிக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு. அந்த கூட்டத்திலேயே 20 பேர் மயக்கப்பட்டு விழுந்திருக்கான். உடனே அது என்ன திட்டமிட்டு செய்த சதியா? நான் கேட்கிறேன். அந்த கூட்டத்திலே, நாமக்கல் கூட்டத்தில் அவர் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 20 பேர் மயக்கப்பட்டு விழுந்திருக்கான். அவங்க அரசு மருத்துவமனையில போய் சேர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? 12 மணிக்கு வேலுசாமிபுரத்துக்கு வர்றோம்னு சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல. சரி, நீ ஒரு 12 மணிக்கு வரல, ஒரு 3 மணிக்காவது வந்திருக்கலாம்ல, வரல. ஆனா அவர் எப்ப வர்றாரு அப்படின்னா 7 மணிக்கு வர்றாரு. அதுக்கு முன்ன காலையில இருந்து அவன் பூரா 12 மணிக்கு விஜய் வந்துருவான். ரசிகர்கள் பூரா அவ்வளவு பேரும் காலையில 6 மணிக்கே பல்லு விளக்குனாங்களோ இல்லையோ, குளிச்சாங்களோ இல்லையோ, கிளம்பி வந்துட்டான். அவ்வளவு பேர் வந்துட்டான், வெளிச்சாமிபுரத்துக்கு வந்துட்டான். அங்க பாத்தீங்கன்னா பாவம் அப்பாவி மக்கள். ஏன்னா அப்பாவி மக்கள் என்ன நினைக்கிறான்னா, விஜய் வர்றாரு, அவங்கெல்லாம் வந்து அவங்க ரசிகர்களா? அப்படி கிடையாது. அந்த வேலுச்சாமிபுரம் கரூரை பொறுத்த மட்டும் சனிக்கிழமை அங்க பக்கத்துல பூரா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, நிறைய குடிசை தொழில்கள் அங்க இருக்கு. அப்ப அங்க வேலை பார்க்கறவங்க பூரா என்னன்னா ஒரு 6 மணியை போல அங்க அன்னைக்கு சனிக்கிழமை சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அவன் அப்படி இது பண்ணிட்டு சரி அப்படியே விஜயை பார்த்துட்டு போனோம்னா அந்த கூட்டம் வேற அப்படியே அங்க வருது. அப்ப கிரௌடுக்கு மேல கிரௌடு கூடுது. அப்ப கூட்ட நெரிசல் அங்க அதிகமாகுது. இதுதான் அப்ப இவர் என்ன பண்றாரு, அவர் இதை பயன்படுத்திக்கிட்டு அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும், விஜய்க்கு தெரியும், ஒரு மாஸ் காட்டணும், பெரிய மாஸ் காட்டணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, 7 மணிக்கு வர்றாருங்க. வரும்போது இந்த அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. அப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டு அவர் தமிழ் மொழி அப்படியே கடிச்சு துப்புறாரு சார். நீங்க அந்த வீடியோவை பாருங்க, அவர் பேசுற வீடியோவை பாருங்க, வார்த்தை உச்சரிப்புகளை பாருங்க. அவர் அந்த பேசுற பேச்சுல அவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் முன்னுக்கு பின் முரணாவே பேசுறாரு. சென்னை மாகாணம்ங்கிறத சென்னை மகாணம்ங்கிறாரு. என்ன? சென்னை மாகாணம்ங்கிறத சென்னை மகாணம்ங்கிறாரு. உணர்ச்சியூற்ற மண்ணுங்கிறத உணர்ச்சியூற்ற மட்டும் அப்படின்னுங்கிறாரு. ஒத்தையடி பாதை போடப்படும்ங்கிறத போதப்படும்ங்கிறாரு. எப்படி? ஒத்தையடி பாதை போடப்படும்ங்கிறத போதப்படும்ங்கிறாரு. டிவிகே மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னுங்கிறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே இப்போ ஆட்சி அமைக்கணும்ங்கிறாரு. என்ன கொடுமையா இதெல்லாம்? சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா மாபெரும் மனிதர், அவருக்காக ஒரு மணிமண்டபம், தானிய சேமிப்பு கிடங்குகள், இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற. அப்புறம் அமைக்கணும் அப்படின்னுங்கிறத, அந்த வார்த்தைய அமைக்கணும் அப்படின்னுங்கிற வார்த்தைய அமைக்கணும் அப்படின்னுங்கிறார். அமைக்கணும் அப்படின்னுங்கிறார். அமைக்கணும்ங்கிற வார்த்தைய அமைக்கணும் அப்படின்னுங்கிறாரு. கொள்முதல் நிலையம் அப்படின்னுங்கிறத என்ன? கொள்முதல் நிலையம்ங்கிறத கொள்முதல் திலையம்ங்கிறாரு. தேர்தல் அறிக்கையில் சொல்வோம்ங்கிற வார்த்தைய தேர்தல் அறிக்கையில் செல்வோம்ங்கிறாரு. இதெல்லாம் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் ஒரு அரசியல் தலைவர் சொல்லுற செய்தி மக்களுக்கு தெளிவா போய் சேரணும். எங்க குரூப்ல எங்கள்கிட்ட ஒரு அக்கா வேலை பார்த்தாங்க.
அவங்க பக்கா விஜய் ரசிகர். விஜய்னா உயிரையே விட்டுருவாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அக்கா என்னக்கா இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க, என்னக்கா காரணம் அப்படின்னு. இப்ப அந்த அக்கா சொன்னாங்க, விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, விஜய் நல்லா சண்டை போடுவாரு, விஜய் நல்லா டூயட்லாம் பாடுவாரு, அதனால அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ பாருங்க, இந்த நாட்டில் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா சண்டை போடுவாரு, அதுக்காக அந்த அக்கா அவங்க ரசிகரா இருக்காங்க. இதே மாதிரிதான் எல்லாருடைய நிலைப்பாடும். அதை முதல் புரிஞ்சுக்கிறணும். இதைத்தான் நடிகர் எம்.ஆர். ராதா ஒரு செய்தியை அருமையாக பதிவு செய்திருப்பார். எப்படி என்றால், எங்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள், நாங்கள் அழுவதும் நாங்கள் சிரிப்பதும் நல்லது செய்வதும் கெடுதல் செய்வதும் இந்த நாட்டு மக்களுக்காக அல்ல, காசுக்காக. அதனால் எங்களை நடிகனாக மட்டும் பாருங்கள் என்று எம்.ஆர். ராதா ஒரு பதிவை போட்டிருப்பார். தோழர்களே, மீண்டும் ஒரு எம்.ஆர். ராதா நமக்கு தேவைப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். மூட பழக்க வழக்கத்தை ஒழித்து மக்களிடத்திலே பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பிய தந்தை பெரியாரா இவர்? கிடையாது. கல்வி கண் திறந்த கரும வீரர் காமராஜரா இவர்? கிடையாது. சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த பேரறிஞர் அண்ணாவா இவர்? கிடையாது. மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை கோட்டையிலே ஏற்றலாம் என்ற உரிமையை பெற்றுத்தந்தாரே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், அவரா இவர்? கிடையாது. மொழிக்காக இனத்திற்காக ஓராண்டு காலம் சிறையிலே சித்திரவதைப்பட்டு கொத்தடிமையாய் கிடந்தாரே தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவரா இவர்? கிடையாது. தோழர்களே, அவர் ஒரு சிறந்த நல்ல நடிகர். 200 கோடி ரூபாய் கொடுத்தால் உனக்கும் அவர் நடிப்பார். அதே 200 கோடி ரூபாயை நான் கொடுத்தால் அவர் எனக்கும் நடிப்பார். அவர் ஒரு நடிகர். அவர் தந்தை பெரியாரை போல், பேரறிஞர் அண்ணாவை போல், கர்ம வீரர் காமராஜரை போல், புரட்சி திலகம் எம்ஜிஆரை போல், கலைஞரை போல், தளபதியை போல் நாமும் அரசியல் நாற்காலியிலே, முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார்ந்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த மனங்கோட்டை மண்கோட்டையாக தகர்ந்து போகும். தோழர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இறந்த 39 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்க இருக்கிறார். நம்முடைய சிவமுத்து வளவன் சேனல் மூலமாக இறந்த 39 பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சிகிச்சை பெறும் 51 பேரும் சிகிச்சை பூரண குணமடைந்து வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சிவமுத்து வளவன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்புடன் சிவமுத்து வளவன். நன்றி, வணக்கம்.